ஹலோ எல்லாருக்கும். நம்ம இன்னைக்கு பென் டூல் பற்றி பார்க்க போகிறோம். இல்லஸ்ட்ரேட்டரில் பென் டூல் வந்து ரொம்ப முக்கியமான டூல். பென் டூலை வச்சு ஆல்மோஸ்ட் எந்த ஷேப்னாலும் நம்ம செஞ்சிடலாம். பென் டூல் இல்லஸ்ட்ரேட்டரில் மட்டும் இல்லை, பென் டூலை கற்றுக்கிட்டா அது வந்து ஃபோட்டோஷாப்லேயும் யூஸ் ஆகும், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் யூஸ் ஆகும், 3D சாஃப்ட்வேர்ஸில் யூஸ் ஆகும். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணணுமோ அங்கே எல்லா இடத்துலையும் இந்த பென் டூல் வந்து உபயோகப்படும். நிறைய சாஃப்ட்வேரில் இந்த பென் டூல் இருக்குது. லைட்டாக டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். ஆனால் ஒரு சாஃப்ட்வேரில் பென் டூல் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா சாஃப்ட்வேர்லேயும் அந்த பென் டூலை நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம் ஆல்மோஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பென் டூலை கற்றுக்கொள்ளலாம். ஸோ பென் டூல் நம்மளோட டூல்ஸ் பேனலில் இல்லஸ்ட்ரேட்டரில் அது வந்து இந்த மாதிரி ஒரு பென்னோட நிப்போட ஷேப்பில் இருக்கும். இது பக்கத்துலேயே இன்னொரு டூலும் இருக்குது, அது பெரிய கர்வேச்சர் டூல்னு சொல்லுவாங்க. இது வந்து பென் டூலோட ஒரு டெரிவேஷன். ஸோ இது இல்லை, இந்த கோடு பென் டூல் வச்சு பென் நிப் வச்சு ஒரு கோடு இருக்குல்ல, இது வந்து கர்வேச்சர் டூல். இது நம்ம படிக்கலை, நம்ம வந்து படிக்க போகிறது இந்த பென் டூல், வெறும் பென். சரியா? கர்வேச்சர் டூல் அடுத்த டுட்டோரியலில் நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா இதுவும் பென் டூலும் ரொம்ப சிமிலர். ஆனால் அதை வச்சு கொஞ்சம் பென் டூல் அளவுக்கு காம்ப்ளெக்ஸாக ஷேப் செய்ய முடியாது, ஆனால் பென் டூலோட ஈஸியாக கற்றுக்கொள்ளலாம். ஸோ அது வந்து கர்வேச்சர் டூல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பென் டூலு. ஸோ பென் டூலை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உடனே உங்களுடைய மவுஸ் கர்சர் அந்த பென் நிப் மாதிரி ஷேப்பில் நீங்கள் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த டூலை வச்சு நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ட்ரா பண்ணலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு ஜூம் பண்ணுறேன். ஸோ ஜூம் பண்ணுறதுக்கு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் ஜூம் பண்ணலாம். ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் எங்கே வேணாலும் நான் வந்து பேன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆர்ட் போர்டுக்கு நான் ஒரு பிளாங்க் ஆர்ட் போர்டு வச்சுருக்கேன். அந்த பிளாங்க் ஆர்ட் போர்டுக்கு நான் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பென் டூல் செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய ஷேப்போட ஃபஸ்ட்டு ஆங்கர் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணிடுவேன். சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆங்கர் பாயிண்ட் எங்கே வேணும் அப்படின்னு சொல்லி இல்லஸ்ட்ரேட்டர் வந்து கேட்குது. ஸோ எந்த இடத்துல அடுத்த கிளிக் பண்ணுறேனோ அந்த இடத்துல அடுத்த ஆங்கர் பாயிண்ட் செட் பண்ணும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஆங்கர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணேன்னா அந்த பாயிண்ட் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து நான் கிளிக் பண்ணுறேனோ அடுத்த பாயிண்ட் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணால் அடுத்த பாயிண்ட் ரெஜிஸ்டர் ஆகும். கீழே போய் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணேன்னா அடுத்த பாயிண்ட் ரெஜிஸ்டர் ஆகும். இந்த ஷேப்பை முடிக்கணும் அப்படின்னா மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, ஸ்டார்டிங் பாயிண்ட் மேலே ஹவர் பண்ணால் அந்த பென் டூலுக்கு கீழே ஒரு சர்க்கிள் வரும். இப்போ இந்த இடத்துல வரல, கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் மேலே போனால் ஒரு ஹாலோ சர்க்கிள் வருது பாருங்கள். இப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப கிளிக் பண்ணால் ஷேப் கம்ப்ளீட் ஆகும். ஸோ ரைட் நோ இந்த ஷேப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ஷேப்பு நான் இப்போ டைரக்ட் செலக்ட் இது செலெக்ஷன் டூல் போயிட்டு அதை வெளியில் கிளிக் பண்ணேன்னா டீசெலக்ட் பண்ணேன்னா இந்த ஷேப் பிளாக் கலரில் இருக்குது. ஏன்னா அதோட ஸ்ட்ரோக் வந்து நம்ம பை டிஃபால்ட் பிளாக் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃபில் கலர் ஒயிட்டு, அதனால் ஃபில் ஒயிட்டாக இருக்குது. இது ஃபில்டாக இருக்குது, ஆனால் அது ஒயிட் கலர் பேப்பரில் இல்லை ஒயிட் கலர் ஆர்ட் போர்டில் நம்ம வச்சுருக்கிறதுனால அது தெரில. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணி நான் வெளில கொண்டு போனேன்னா உங்களுக்கு தெரியும். இது ஒயிட் கலர் ஃபில்லில் இருக்குது. அதோட அவுட்டர் பார்டர் வந்து ஸ்ட்ரோக் வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஸோ பென் டூலை வச்சு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பென் டூலை வச்சு இப்போ நான் இதை வந்து நான் ஆங்கிள் எதுவும் சூஸ் பண்ணலை. ஸோ ரேண்டமாக கிளிக் பண்ணேன். இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணணும் இல்லை ஒரு ஸ்கொயர் க்ரியேட் பண்ணணும். ஸோ அது வந்து 90 டிகிரிஸ் ஆங்கிளில் வரணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் பிடிச்சிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ எந்த இடத்துல உங்களோட ரெக்டாங்கிளோட பேஸ் வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் ஷிஃப்ட் பிடிச்சேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டு இல்லை வந்து டயகனல் லைன்ஸ் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டு இல்லை டயகனல் லைன்ஸ் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஷிஃப்ட் பிடிச்சிக்கிட்டே இருக்கேன், நான் விடலை. ஸோ ஷிஃப்ட் பிடிச்சிருக்கப்ப ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஸோ இங்கேருந்து நான் மேலே போகலாம், கிளிக் பண்ணலாம். மறுபடியும் இங்கேருந்து நான் ஹாரிசான்டல் போகலாம் இல்லை வந்து டயகனல் லைன்ஸ் போகலாம். ஸோ இது எல்லாமே வந்து 45 டிகிரி இன்க்ரிமெண்ட்ஸில் வரும். ஸோ 0 டிகிரிஸ், 45 டிகிரிஸ், 90 டிகிரிஸ், ஸோ 45 டிகிரிஸாக கூட்டிகிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து
45 டிகிரிஸ் ஆங்கிளில் நான் வந்து செட் பண்ணலாம். ஸோ இது நான் ஷிஃப்ட் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறப்ப இது மாதிரி வரும். ஸோ நான் இப்போ வந்து இது எனக்கு ஒரு ரெக்டாங்கிளாக வேணும் அப்படின்னா எங்கே வேணுமோ அங்கே போய் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வர்றப்ப மறுபடியும் ஷிஃப்ட் பிடிச்சேன்னா ஸ்ட்ரைட் லைனாக வரும். வந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு இடத்துல இந்த பிங்க் கலர் லைன் வரும். இது வந்து ஸ்மார்ட் கைடு. இது ஆனாக இருக்கிறதுனால இந்த இடத்துல கிளிக் பண்ணால் உங்களுக்கு இது டு இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இல்லஸ்ட்ரேட்டர் நமக்கு வந்து ஒரு சஜஷன் கொடுக்குது. ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு கடைசி நம்ம போய் முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட் பிடிக்கிறப்ப ஸ்ட்ரைட் லைன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஷிஃப்ட் பிடிக்கிறப்ப 45 டிகிரி ஆங்கிள்ஸும் கிடைக்கும். ஸோ கிளிக் பண்ணி ஷிஃப்ட் பிடிச்சேன் அப்படின்னா 45 டிகிரி ஆங்கிள். ஸோ மேலே போகலாம், மறுபடியும் 45 டிகிரி ஆங்கிள். அப்படியே ஸ்லைட்டாக நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்க இடத்துல இந்த இடத்துல கிளிக் பண்ணால் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லும். ஸோ அந்த பாயிண்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ இப்போ நான் திரும்பி போய் ஸ்டார்டிங் பாயிண்டில் கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கிடைக்கலாம், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வரையலாம். அது போக அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸை வந்து 45 டிகிரிஸ் ஆங்கிளில் 90 டிகிரிஸ் ஆங்கிளில் வரையலாம். இப்போ இது மட்டும்தான் முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. பென் டூலோட மெயின் அப்ளிகேஷனே கர்வ்ஸ் தான். ஸோ நல்லா வளைவுகள் வரையலாம். ஸோ வளைவு வரைகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணணும். ஸோ இப்போ நான் கீழே போயிட்டு ஸோ கீழே போகிறதுக்கு ஸ்பேஸ் பார் அமுக்கி ட்ராக் பண்ணலாம். இல்லை எதுவும் ப்ரெஸ் பண்ணாமல் ஸ்க்ரோல் அமுக்குனீங்கன்னா மேலே கீழே போகும். கண்ட்ரோல் அமுக்கிட்டு ஸ்க்ரோல் அமுக்குனீங்கன்னா ரைட் லெஃப்ட் போகும். ஸோ அப்படி கூட நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பேஸ் பார் அமுக்கி நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ கீழே நான் போயிட்டு இப்போ நான் வெறும்னே கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டேன், இன்னும் விடலை. அப்படியே நான் வந்து இழுக்கிறேன். சரியா? இழுத்தா ஒரு லைன் வருதுல்ல, இது வந்து ஆக்சுவலாக லைன் கிடையாது, இது வந்து ஹேண்டில்னு சொல்லுவாங்க. இந்த ஹேண்டில் வந்து இப்போ நான் வச்சிருக்க அந்த பாயிண்ட்லேருந்து வெளியில் வர்ற லைன் வந்து எவ்வளோ பெண்ட் ஆகுது அப்படின்றத இது டிஃபைன் பண்ணும். ஸோ இப்போ நான் இதை அப்ராக்சிமேட்டாக மேலே கொண்டு போகிறேன், விட்றேன். அதுக்கப்புறம் ரைட் சைடில் போகிறேன், பெண்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து வர்ற லைன் வந்து இந்த ஹேண்டில் எவ்வளோ இழுத்துருக்கோ அவ்வளோக்கு பெண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ரைட் சைடில் போய் ஒரு இடத்துல கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணிவிட்டு சும்மா ட்ராக் பண்ணுறேன். மறுபடியும் வெறும்னே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட் முடிஞ்சிடும். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் கர்வ் கிரியேட் ஆகுது. இப்போ நான் மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்டில் போய் சும்மா கிளிக் பண்ணேன்னா இப்படி முடிஞ்சிடும். எனக்கு அந்த மாதிரி வேணாம். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ கண்ட்ரோல் G அமுக்குனீங்கன்னா மறுபடியும் ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். நான் கடைசியாக செஞ்ச ஆக்ஷனை வந்து அன்டூ பண்ணிடும். இப்போ அதை எனக்கு முடிக்கிறப்பையும் கர்வாக வேணும் அப்படின்னா நான் அந்த இடத்துல கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுவேன். ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறப்ப அது வந்து முடிக்கிறதும் கர்வாக வரும். ஸோ இதில் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா பென் டூல் வச்சு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறப்ப அந்த பாயிண்ட் வழியாக போகிற லைன், அந்த கர்வ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக போக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக போக வைக்கும். ஸோ இப்போ இதை நான் ஃபர்தராக கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ எனக்கு இது வந்து இன்னும் மேலே போகணும், இதோட கர்வேச்சர் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை பிடிச்சி இழுக்கணும். ஸோ இதை வெறும் பென் டூல் வச்சு இழுத்தா வராது. இதை வந்து நீங்கள் வந்து டைரக்ட் செலக்ட் டூல் போய் அதை வச்சு இழுக்கணும். ஸோ டைரக்ட் செலக்ட் டூல் போயிட்டு அப்போ அந்த ஹேண்டில் நீங்கள் செலக்ட் பண்ணி இழுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ டைரக்ட் செலக்ட் டூலை இழுத்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ பெண்ட் ஆகணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பெண்ட் ஆகும். ஸோ அதை நீங்கள் டைரக்ட் செலக்ட் டூலை வச்சு இழுக்கிறப்ப நான் வந்து ஷிஃப்ட் பிடிக்கிறதுக்கு காரணம் வந்து ஸ்ட்ரைட்டாக மேலே போகிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெறுமனே இப்படி பிடிச்சி இழுத்தா அதை வந்து ஆங்கிளும் மாற்றலாம். ஆனால் நான் வந்து ஷிஃப்ட்டும் பிடிச்சேன்னா அது வந்து லைன் வரைகிறப்ப எப்படி கரெக்டாக 45 டிகிரி ஆங்கிள்ஸ்க்கு மட்டும்தான் போணுச்சோ அதே மாதிரி இப்போயும் 45 டிகிரி ஆங்கிள்ஸ்க்கு போகும். ஸோ வர்டிகலாக இந்த ஹேண்டில்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் கரெக்டாக என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ ஷிஃப்ட் பிடிச்சிங்கன்னா வர்டிகலாக அந்த ஹேண்டில்ஸ் வரும்.
ஷிஃப்ட் பிடிக்கலன்னா அதை ஃப்ரீ ஃபார்மாக நீங்கள் ஷேப்ஸ் மாற்றலாம். இப்போ சில நேரம் நீங்கள் வந்து பென் டூல் வச்சு வரைகிறப்ப நடுவுலையே நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நடுவில் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும், இல்லை இந்த இடத்துல நடுவில் பாயிண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா பென் டூலுக்கு அடியில் நீங்கள் அந்த பென் டூலை கிளிக் அண்ட் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு அடியில் நிறைய டூல்ஸ் வரும். ஸோ எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், இந்த டூல்ஸுக்கு அடியில் இந்த இடத்துல ஒரு ஏரோ இருக்குல்ல, அந்த ஏரோ இருந்ததுன்னா அதுக்கு அடியில் நிறைய டூல்ஸ் ஹிடனாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை கிளிக் அண்ட் ஹோல்டு பண்ணிங்கன்னா அதுக்கு அடியில் இருக்க டூல்ஸ் வந்து உங்களுக்கு வெளியில் தெரியும். ஸோ இதில் ஆட் ஆங்கர் பாயிண்ட், டெலீட் ஆங்கர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி 2 டூல்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வெளியில் இந்த ஏரோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வெளியில் கிழிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆட் ஆங்கர் பாயிண்ட் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போனீங்க, இப்போ இந்த செலக்டட் இந்த கர்வுக்கு மேலே போனீங்க அப்படின்னா எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஒரு ஆங்கர் பாயிண்ட்டை அதை வந்து ஆட் பண்ணும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆங்கர் பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஆங்கர் பாயிண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆங்கர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஆங்கர் பாயிண்ட் ரிமூவ் பண்ணணுன்னா இந்த டூலில் போயிட்டு ஆங்கர் பாயிண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதை ஆங்கர் பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ஆங்கர் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணதும் மீதி ஷேப்பு வந்து எப்படி வந்து அந்த பாயிண்ட் இல்லாமல் வருமோ அதுக்கு ஏற்றாப்புல இல்லஸ்ட்ரேட்டர் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிடும். இப்போ எனக்கு வந்து இது வந்து ரிமூவ் பண்ணணும், ஆனால் இந்த ஷேப்பும் அப்படியே இருக்கணும் அப்படின்னா நான் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு அதை கிளிக் பண்ணேன்னா அந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணிடும். ஆனால் இல்லஸ்ட்ரேட்டர் வந்து என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த ஹேண்டில்ஸ்க்கு பண்ணுனா அந்த ஷேப் அப்படியே இருக்கும், ஆனால் அந்த பாயிண்ட்டு காணாமல் போயிருமோ அதுக்கு ஏற்றாப்புல அது வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ ஷிஃப்ட் பிடிச்சிட்டு டெலீட் பண்ணிங்க, பாயிண்ட்டை டெலீட் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஷிஃப்ட் பிடிக்காமல் டெலீட் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடி இருக்கும் பாயிண்ட்டில் எப்படி வந்து ஒரு ஸ்மூத் கர்வ் வர முடியுமோ அது மாதிரி இல்லஸ்ட்ரேட்டர் வந்து செஞ்சிடும். ஸோ இதுலையும் நீங்கள் வந்து ஒரு ஆங்கர் பாயிண்ட் வேணாம் அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். இப்போ இது ட்ரையாங்கிள்னால இதை ரிமூவ் பண்ணால் மறுபடியும் ஷார்ட் ஆயிரும். இதில் வேணால் நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ எந்த இடத்துல வேணும்னாலும் நீங்கள் வந்து பாயிண்ட்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல வேணும்னாலும் நீங்கள் பாயிண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக இதில் ஆங்கர் பாயிண்ட் டூல் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்குல்ல, இது என்ன பண்ணும் அப்படின்னா ஷார்ப் கார்னர் பாயிண்ட்ஸை இந்த டூலை வச்சு நீங்கள் வந்து கர்வ் பாயிண்ட்டாக மாற்றலாம், கர்வாக இருக்க பாயிண்ட்டை நீங்கள் வந்து ஷார்ப் கார்னர்ஸாக மாற்றலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இது வந்து ஒரு ஷார்ப் கார்னர். ஸோ இந்த ஆங்கர் பாயிண்ட் டூல் போயிட்டு இதில் வந்து நீங்கள் அந்த ஆங்கர் பாயிண்டில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அதை வந்து கர்வ் பாயிண்ட்டாக பண்ணி அந்த ஹேண்டிலையும் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன், இன்னும் விடலை. ஸோ எங்கெல்லாம் எந்த ஆங்கர் பாயிண்ட்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்களோ அதை வந்து கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறப்ப இது வந்து இன்வெர்ட்டடாக வருது. அது ஏன்னா எல்லா கர்வுக்கும் வந்து ஒரு டைரக்ஷன் இருக்குது, ஃப்ளோ டைரக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ளோ டைரக்ஷனில் இழுத்தா தான் கரெக்டாக வரும், இல்லைன்னா ஆப்போசிட்டில் பண்ணால் அது வந்து ட்விஸ்டடாக வரும். ஸோ இந்த வரைஞ்சப்போ நம்ம இப்படி வரைஞ்சிருக்கோம். ஸோ அதோட ஃப்ளோ டைரக்ஷன் வந்து இப்படி இருக்குது. ஸோ அந்த டைரக்ஷன்லேயே இழுத்தா தான் அது கரெக்டாக வரும். ஸோ இதை வந்து இப்படி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீழே போய் இப்போ இந்த ஆங்கர் பாயிண்ட், இந்த இதில் ஒரு ஆங்கர் பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த ஆங்கர் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு செலெக்ஷன் டூல் போயிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இந்த 2 ஆங்கர் பாயிண்ட் இருக்கா. ஸோ இதில் இந்த ஆங்கர் பாயிண்ட் டூலை வச்சு நான் அதில் போய் அந்த ஆங்கர் பாயிண்டில் சிங்கிள் கிளிக் பண்ணேன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது உடனே ஷார்ப்பாக மாறிடும். ஸோ இப்போ இதுவுமே இப்போ நான் இதை கன்வெர்ட் பண்ணியிருந்தேன்ல. ஸோ இப்போ நான் போய் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த டூலுக்கு போகிறதுக்கு வி ஷார்ட்கட், செலெக்ஷன் டூல் போகிறதுக்கு. ஸோ வி ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து போயிட்டு இப்போ அந்த ஆங்கர் பாயிண்ட்டுக்கு இந்த ஆங்கர் பாயிண்ட் டூல் போயிட்டு அதை நான் சிங்கிள் கிளிக் பண்ணேன்னா மறுபடியும் ஷார்ப் கார்னராக அதை மாற்றிடலாம். ஸோ மறுபடியும் இதில் வி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலெக்ஷன் டூலு செலக்ட் பண்ணிட்டு ஆங்கர் பாயிண்ட் டூலு
இதில் போயிட்டு மறுபடியும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா, அந்த ஆங்கர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஷார்ப் கார்னராக மாறிடும். ஸோ இப்போ இது மாதிரி டூல்ஸை ரொம்ப ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு பதிலாக பென் டூலில் இருக்கும் பொழுதே இந்த டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஆட் ஆங்கர் பாயிண்ட், ரிமூவ் ஆங்கர் பாயிண்ட், அப்புறம் ஆங்கர் பாயிண்ட் டூல், அப்புறம் இந்த டைரக்ட் செலக்ட் டூல், இது எல்லாமே வந்து பென் டூலில் இருக்கிறப்பயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அது எப்படி அப்படின்னா, நீங்கள் பென் டூலில் இருக்கும் பொழுதே நீங்கள் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆங்கர் பாயிண்ட் டூல் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று வி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். இன்னொன்று பென் டூலில் இருக்கும் பொழுதே, ஸோ பென் டூலோட ஷார்ட்கட் வந்து பி. ஸோ இங்கே வந்து கிளிக் பண்ணலாம், இல்லை பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பென் டூலுக்குள்ளே போயிடும். கண்ட்ரோல் பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா டைரக்ட் செலக்ட் டூல் போகும். இந்த டூல் ஒயிட் ஏரோ டூல்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ ஒயிட் ஏரோ டூல் ஆர் டைரக்ட் செலக்ட் டூலுக்கு போயிடும். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஷேப்பையும் நீங்கள் அப்படி செலக்ட் பண்ணலாம். ஸோ டீசெலக்ட் ஆகிருக்கப்ப நீங்கள் கண்ட்ரோல் பென் டூலில் இருக்கும் பொழுது கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைரக்ட் செலக்ட் டூல், ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆங்கர் பாயிண்ட் டூல். ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஆங்கர் பாயிண்ட் டூல் போயிட்டு எந்த ஒரு ஆங்கர் பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து ஷார்ப் கார்னர்லேருந்து அதை ரவுண்டட் கார்னராக நீங்கள் மாற்றலாம். அதே நேரத்தில் ஒரு ரவுண்டட் கார்னரை நீங்கள் வந்து ஷார்ப் கார்னராக நீங்கள் மாற்றலாம். ஸோ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா அது கன்வெர்ட் ஆகிடும். ஸோ மறுபடியும் இதை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகிரும். இப்போ சில நேரம் ஷார்ப் கார்னர்ஸ் தேவை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ஷார்ப் கார்னர் தேவைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த ஹேண்டிலை நான் உடைக்கணும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து என்னுடைய டைரக்ட் செலக்ட் டூல் போய் நான் வந்து செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணேன்னா இந்த சைடு கர்வை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஆனால் இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த சைடு கர்வும் எனக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. ஸோ இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணால் இந்த சைடு அதுக்கேற்றாப்புல மாறிடுது. ஸோ இல்லஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணுதுன்னா இந்த கர்வ் எப்படியாவது ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது ட்ரை பண்ணுது. ஆனால் சில நேரம் நமக்கு என்ன தேவை அப்படின்னா ரெண்டும் வந்து இந்த சைடு ஹேண்டில் வந்து இந்த சைடு கர்வ் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணணும், இந்த சைடு கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இந்த சைடு ஹேண்டில் இந்த சைடு மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ரெண்டும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து லாக்டாக இருக்குது, பை டிஃபால்ட் ரெண்டு சைடு ஹேண்டிலும் லாக்டாக இருக்குது. ஸோ ரெண்டையும் உடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ட் பிடிச்சி உங்களுடைய ஆங்கர் பாயிண்ட் டூல் போயிட்டு நீங்கள் ஹேண்டில் பிடிச்சி நவுத்துனீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த ஹேண்டில் உடஞ்சிரும். ஸோ இப்போ இந்த ஹேண்டில் வந்து ரெண்டு பீஸாக உடஞ்சிருச்சு. ஸோ இந்த சைடு இருக்க ஹேண்டில் வந்து இந்த சைடு மட்டும்தான் ஒர்க் ஆகும், இந்த சைடு இருக்க ஹேண்டில் வந்து உங்களுக்கு இந்த சைடு மட்டும்தான் அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ இப்படி நீங்கள் ஹேண்டிலை உடைக்கலாம். அதே மாதிரி டைரக்ட் செலக்ட் டூல் இங்கே கண்ட்ரோல் பிடிச்சிருக்கப்ப நீங்கள் உங்களுடைய பாயிண்ட்ஸையும் நீங்கள் நவுத்தலாம். ஸோ உங்களுடைய ஆங்கர் பாயிண்ட்டை எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து ஷார்ப் கார்னராக மாற்றணும் அப்படின்னா கண்ட்ரோல் இல்லை ஆல்ட் பிடிச்சிக்கிட்டு அதை சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஷார்ப் கார்னராக மாறிடும். ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் வந்து கர்வேச்சரே இல்லாதனால ஒரு 2D லைனாக மாறிடுச்சு. ஸோ இதை நான் வந்து மறுபடியும் நார்மலாக மாற்றணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா அதுக்கு அந்த கர்வேச்சர் கிடச்சிரும். ஸோ ஷிஃப்ட் பிடிச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அதுக்கு ஷேப்பு செய்யலாம். அதே மாதிரி பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா பென் டூல்லே இருக்கிறப்ப ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு கார்னர்லேயும் இல்லை எந்த ஒரு கர்வ் மேலேயும் நீங்கள் வந்து சும்மா ஹவர் பண்ணுறப்ப அந்த ப்ளஸ் சைன் வர்றப்ப கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கர்வ்ஸ் ஆங்கர் பாயிண்ட் ஜென்ரேட் ஆகிடும். ஏதாவது ரிமூவ் பண்ணணுன்னா ஏற்கனவே இருக்க ஆங்கர் பாயிண்ட் மேலே போனீங்கன்னா மைனஸ் சைன் வரும் பென் டூல் வச்சு. ஸோ அந்நேரம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து சப்ட்ராக்ட் ஆகி
ரிமூவ் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை நம்ம படித்தது எல்லாத்தையும் குயிக்காக ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸோ இதை எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு சில டெக்ஸ்ட்டு நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறதுக்கு இந்த டெக்ஸ்ட்டு டைப் டூல் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டூல்ஸில் இந்த டெக்ஸ்ட் டைப் டூலை செலக்ட் பண்ணிட்டு எங்கே உங்களுக்கு டெக்ஸ்ட்டு வேணுமோ அந்த இடத்துல சிங்கிள் கிளிக் மட்டும் பண்ணுங்கள். இந்த டூலை பற்றி ஃபர்தர் நம்ம லேட்டர் எபிசோடில் நம்ம படிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டு வரும். ஸோ இப்போ நான் சொல்கிற காரியத்தை நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ ஒன்று ஃபஸ்ட்டு கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டைப் பண்ண போகிறது எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் டைப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஐ, அதுக்கப்புறம் எல், F, K, M, J, C, S, E. இது எல்லாத்தையும் டைப் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய செலெக்ஷன் டூல் மேலே அதை கிளிக் பண்ணிட்டு வெளியில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸில் இந்த இடத்துல அதோட சைஸை குத்து மதிப்பாக ஒரு 500 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. அது வந்து சைஸ். ஸோ இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு 15 இல்லை 12 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும் அப்படி. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து அதை வந்து ஒரு நல்ல ஹை நம்பருக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இதை தான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ 400, நான் இப்போதைக்கு 400 ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். 400 டைப் பண்ணி என்ட்ரு தட்டினேன். ஸோ இதோட சைஸு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம வந்து பென் டூலை வச்சு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் பென் டூலை வச்சு ட்ரேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இது எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, ஏன்னா ஷார்ட்கட் P இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை பென் டூலை வச்சு ட்ரேஸ் பண்ணுறப்ப தெரியாமல் இதை ஆக்சிடென்ட்லாம் நவுத்திடக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இதை எங்கே வேணுமோ வச்சுட்டு இதை சுற்றி ஒரு ஆர்ட் போர்டை குயிக்காக நீங்கள் வரைய போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஆர்ட் போர்டு இருக்குல்ல, இந்த மாதிரி நீங்கள் ஆர்ட் போர்டை எங்கேனாலும் வரையலாம். அது வரைகிறதுக்கு இந்த ஆர்ட் போர்ட் டூலை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் வந்து நீங்கள் வரைகிற ஆர்ட் ஒர்க்குக்கு ஒரு மேஜர் மாதிரி, நிறையா பேப்பர் மாதிரி. ஸோ அந்த ஆர்ட் போர்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்ட் போர்ட் டூல் செலக்ட் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்களா, டைப் பண்ணி சைஸ் பண்ணதுக்கு சுற்றி நீங்கள் வந்து ஒரு ஆர்ட் போர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஆர்ட் போர்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஜூம் இன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை லாக் பண்ணணும். இதை தேவையில்லாமல் இப்படி நவுத்திடக்கூடாது. ஸோ அதனால் இதை வந்து லாக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம லாக் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆயிரும். ஸோ Ctrl+2, கண்ட்ரோலும் 2வும் மேலே நம்பேடில் கிடையாது, ரைட் சைடில் கீபோர்டில் ரைட் சைடில் இருக்க நம்பேடு கிடையாது, மேலே இருக்கிறது. ஸோ அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ என்னால் செலக்ட் பண்ண முடியல பாருங்க. ஸோ இதை என்னால் செலக்ட் பண்ண முடியாது, ஏன்னா லாக் பண்ணிட்டேன். சரியா? இது தெரியாமல் லாக் பண்ணிட்டீங்க, இல்லை எதுவும் அன்லாக் பண்ணி திருப்பி லைட்டாக நவுத்தணும் அப்படின்னா இங்கே ரைட் சைடில் இங்கே லேயர்ஸ் பேனல் இருக்கும். இந்த லேயர்ஸ் பேனல் இல்லை அப்படின்னா விண்டோவில் லேயர்ஸ் எல்லில் தேடினீங்கன்னா ABCDன்னு வரும். எல்லில் தேடினீங்க அப்படின்னா லேயர்ஸ் பேனல் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கீழே போனீங்கன்னா லேயர்ஸ் பேனல். ஸோ இந்த லேயர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் வரைஞ்சிருக்க எல்லாமே இந்த லேயர்ஸ் பேனலில் இருக்கும். அதில் எதெல்லாம் லாக்காக இருக்கோ இந்த மாதிரி ஒரு பூட்டு சிம்பிள் போட்டுருக்கும். ஸோ இன்கேஸ் இப்போ இதை நவுத்தணும் திருப்பி அப்படின்னா இந்த பூட்டை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் எங்கே வேணுமோ நவுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லாக் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதை நம்ம பென் டூல் வச்சு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம்.
இதில் ஒரே ஒரு கரெக்ஷன், இது வந்து ஜி, இ கிடையாது, சாரி. ஸோ அந்த அன்லாக் பண்ணிக்கோங்க. இது நான் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கேன்னா, லெஃப்ட்லேருந்து ரைட்டு வரைக்கும் ஈஸியிலேருந்து டிஃபிகல்ட் ஆல்ஃபபெட்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய லேயர்ஸில் போயிட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த டபுள் ஆரோ இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் உள்ளே போய் உட்காந்துக்கும். சரியா? இல்லை அந்த பட்டனையே ப்ரெஸ் பண்ணிங்கனாலும், மறுபடியும் லேயர்ஸ் பட்டனையே ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிக்கும். ஸோ இப்போ நான் இதை லாக் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஷேப்ஸு பென் டூல் வச்சு தான் வரைஞ்சிருக்காங்க. ப்ரொஃபஷனல்ஸ் வந்து பென் டூல் வச்சு வரைஞ்சிருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு பேப்பரில் பென்சில் வச்சு இல்லை பேனா வச்சு வரைஞ்சிட்டு அதை வந்து பென் டூல் வச்சு ட்ரேஸ் பண்ணி தான் இல்லஸ்ட்ரேட்டரில் கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி தான் வந்து உலகத்தில் இருக்க எல்லா டைப்பிங் சாஃப்ட்வேரில் இருக்க எல்லா ஆல்ஃபபெட்ஸும் இப்படி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதை தான் நம்ம பேஸாக யூஸ் பண்ணி நம்மளுடைய பென் டூலை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ பென் டூல் எடுத்துக்கோங்க. பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பென் டூல் ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட்லேருந்து ஹார்டஸ்ட் நம்ம போக போகிறோம். ஸோ ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் பண்ணிக்கலாம். ஐயில் போயிட்டு இது ரொம்ப ஈஸி. ஸோ இது 4 கார்னர் நீங்கள் கடகடன் பண்ணிடலாம். ஸோ இதை நீங்கள் பண்ணுறதுக்கு டாப் லெஃப்டில் ஆரம்பித்தாலும் ஓகே, இல்லை பாட்டம் லெஃப்டில் ஆரம்பித்தாலும் ஓகே. ஸோ டாப் லெஃப்டில் ஆரம்பித்து இப்போ ரைட் சைடு எனக்கு வேணும். இப்போ நான் சும்மா கிளிக் பண்ணலாம், ஆனால் இது ஸ்ட்ரெயிட்டாக ஹாரிசான்டலாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக ஹாரிசான்டலாக இருக்குது, கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைன் வெர்டிகலாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து இது வந்து கரெக்டாக வேணும் அப்படின்னா ஷிஃப்ட் பிடிச்சி பண்ணால் பெஸ்ட்டாக வரும். ஸோ ஷிஃப்ட் பிடிச்சா கரெக்டாக ஹாரிசான்டல் லைன் வரும். ஸோ கரெக்டாக ஒரு 90% அக்யூரசியில் எங்கே வரணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கீழே வர்றப்ப கரெக்டாக கீழே வர்றப்ப கிளிக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இங்கே வர்றப்ப மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு எண்டிங் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது வரைகிறதுக்கு வரைஞ்சிருக்கேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஃபில் கலர் பிளாக்காக இருக்குது, ஸ்ட்ரோக் கலர் வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ இது ஆக்சுவலாக நான் வரைஞ்சிருக்கிறத நான் வெளியில் எடுத்து காமிக்கிறேன். இதை தான் வரைஞ்சிருக்கேன். சாரி, ஒரு மோடு டிஃப்ரென்ஸில் இருந்திருக்கு, அவுட்லைன் மோடில் இருந்திருக்கேன், அதனால தான் உங்களுக்கு தெரில. ஸோ இது வந்து வெறும் ஃபில் கலர் பிளாக்கு, ஸ்ட்ரோக் கலர் இல்லாமல் வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்படி வரைகிறதோட நான் அன்டூ பண்ணுறேன். இதை வந்து வேறு ஸ்ட்ரோக் கலர் நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ வந்து ஒரு நல்ல பிரைட்டு கலர் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ரெட்டு கலர், இப்போ ரெட்டு உங்களுக்கு நல்லா தெரியுதுல. ஸோ ரெட்டு கலர் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபில் கலர் இப்போதைக்கு வேணாம். ஸோ ஃபில் கலர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கலரை ரிமூவ் பண்ணணும்னா அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த நோ ஆர் நன் அப்படின்றதுல அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபில் கலர் ரிமூவ் ஆயிடும். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு வெளில கொண்டாந்தேன்னா தெரியுது பாருங்கள், இது எம்டியாக இருக்குது, ஃபில் கலர் இல்லை, வெறும் ஸ்ட்ரோக் கலர் மட்டும்தான் இருக்குது. சரியா? ஸோ அன்டூ பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுடைய ஐ ரெடி. இப்போ பென் டூல் மறுபடியும் போய்க்கோங்க. பி செலக்ட் பண்ணுறப்ப இப்போ மறுபடியும் இந்த ஸ்ட்ரோக் கலர் ரெட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ணுற எல்லா ஷேப்பும் வந்து ரெட் கலர் ஸ்ட்ரோக்ஸோடு தான் வரும். ஸோ பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா இது பிளாக் கலர் ஷேப் இல்லை. ஸோ அன்டூ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை நான் வைக்க போகிறேன். ஸோ இதுவும் ஈஸி தான். ஸோ டாப் லெஃப்டில் ஆரம்பிங்க, ஷிஃப்ட் பிடிச்சிக்கிட்டே இருங்க, ஏன்னா ஹாரிசான்டலாக இருக்கிறதுனால மறுபடியும் ஷிஃப்ட் பிடிச்சிக்கிட்டே இருங்க, கீழே ஸ்ட்ரைட்டாக கீழே வரீங்க. இப்போ தெரியாமல் சில நேரம் தாண்டி வச்சுட்டீங்க, எனக்கு ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னா இதை வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு 2-3 வழி இருக்குது. ஒன்று அன்டூ பண்ணலாம், கண்ட்ரோல்-G. நிறையா கண்ட்ரோல்-G பண்ணிங்கன்னா அந்த லாஸ்ட் பாயிண்ட்டு கேன்சல் ஆயிரும். ஸோ ப்ரீவியஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்கும். சரியா? இல்லை அப்படின்னா இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன், பேக் ஸ்பேஸ் அமுக்கலாம். ஸோ பேக் ஸ்பேஸ் அமுக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த கடைசி பாயிண்ட்டு காணாமல் போயிடும். ஆனால் இந்த பென் டூலும் ஃப்ரீ ஆயிடுச்சு இப்போ ஆக்சுவலாக. சரியா? ஸோ எனக்கு வந்து இப்போ கடைசி ப்ரீவியஸ் பாயிண்ட்லேருந்து வேணும் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் பாயிண்ட்டை ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டு இழுத்தீங்க,
வெளில வந்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்லேருந்து கனெக்ஷன் வந்துடும் சரியா. ஸோ இந்த மாதிரி 2-3 மெத்தட்ஸில் நீங்கள் வந்து இப்படி பண்ணலாம். ஸோ ஷிஃப்ட் பிடிச்சிட்டு மறுபடியும் கீழே போய் ஒரு பாயிண்ட் வைங்க, அப்புறம் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு இந்த இடத்துலையும் பாயிண்ட்டை வைங்க, இந்த இடத்துல பாயிண்ட்டை வச்சுட்டு கடைசி கரெக்டாக அது மேலே அந்த ஹாலோ சர்க்கிள் வர்றப்ப கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஷேப்பு ரெடி. ஸோ இப்போ எஃப் ரொம்ப ஈஸி, நீங்களே ட்ரை பண்ணலாம். நீங்கள் பாஸ் பண்ணிட்டு எஃப் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து கே வந்து நான் வந்து பண்ணுறேன். ஸோ எஃப் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நானும் கடகடன் முடிச்சிட்றேன். ஸோ டாப் லெஃப்ட்டில் போய்க்கோங்க, இல்லை பாட்டம் லெஃப்ட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாட்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எல்லா கார்னர்ஸும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய ஷேப்பை நீங்கள் வந்து முடிக்கலாம். ஏதாவது ஒரு பாயிண்ட் லைட்டாக நவுந்துருச்சு, ஐயோ நான் அதை மாற்றணும் அப்படின்னா அதுவும் செய்யலாம். ஸோ ஷேப்பை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைரக்ட் செலக்ட் டூல் போகும், இந்த டூல் போகும் நிறையா. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணுறப்ப டைரக்ட் செலக்ட் டூல் போகும். ஸோ அந்நேரத்தில் நீங்கள் அந்த ஆங்கர் பாயிண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ ஷிஃப்ட்டு முடிச்சுக்கிட்டேன்னா கரெக்டாக அந்த லைன்லேயே வரும். ஸோ எனக்கு எதுவும் மாற்றம் வேணும் அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஷேப்பை முடித்ததுக்கப்புறமும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ கே போகலாம். ஸோ கே கொஞ்சம் டிஃபிகல்ட், ஏன்னா இது வரைக்கும் எல்லாம் ஸ்ட்ரைட் லைன்ஸாக போனோம், இப்போ வந்து கொஞ்சம் ஆங்கிள்ஸில் வருது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்டில் ஃபஸ்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மேலே போகிறதுனால ஷிஃப்ட் பிடிச்சிட்டே போங்க. ஷிஃப்ட் இன்னும் உடலை கீழே வாங்க, இந்த பாயிண்ட்டு கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே போகிறப்ப இது வந்து 45 டிகிரிஸில் போனால் இது செட் ஆகலை நிறையா. ஸோ அதனால் ஷிஃப்ட்டை விட்டுட்டு இங்கேருந்து உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் கைடு ஹெல்ப் வர்ற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஷிஃப்ட் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஹாரிசான்டல் லைன். மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க, மறுபடியும் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நான் ஷிஃப்ட் பிடிக்கல சரியா. ஸோ மறுபடியும் ஸ்மார்ட் கைடு எந்த இடத்துல கீழே வருதோ அந்த இடத்துல பிடிச்சிட்டு மறுபடியும் ஸ்பேஸ் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ஹாரிசான்டல் லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஷிஃப்ட் பிடிக்காமல் நார்மலாக கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஷிஃப்ட் பிடிச்சிருக்கேன், எண்டு பாயிண்ட். ஸோ உங்களுடைய கே ஷேப் ரெடி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எம்மும் செய்யலாம், கேவும் எம்மும் சிமிலர். ஸோ நீங்கள் எம் பாஸ் பண்ணி செய்யுங்க. எம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஜே போகலாம். இப்போ ஜே வந்து பாதி ஸ்ட்ரைட்டு, பாதி வந்து உங்களுக்கு கர்வ் ஆரம்பிச்சு சரியா. ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு கார்னர், ஷார்ப் கார்னர்லேருந்து ஆரம்பிங்க. யூஸ்வலாக கர்வ்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். செஞ்சுட்டு நீங்கள் திருப்பி வந்து ட்வீக் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ டாப் லெஃப்ட்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன், ஃபஸ்ட் கிளிக்கு. இப்போ இதை நான் வச்சுட்டேன், இதை நான் திருப்பி போய் அட்ஜஸ்ட் பண்ணணும் லைட்டாக. ஸோ திருப்பி வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் சரியா. ஸோ கண்ட்ரோல் பிடிச்சிட்டு லைட்டாக நவுத்தணுன்னா நவுத்தலாம், நல்லா ஜூம் இன் பண்ணிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நான் வைக்கிறேன், செகண்ட் பாயிண்ட்டை லைட்டாக நவுத்திட்டீங்க, அதை ஐயோ லைட்டாக மாற்றணுமே அப்படின்னா வெளியில் பென் டூலை விட்டு வெளில வராமல் கண்ட்ரோல் பிடிச்சி அதை நீங்கள் வந்து அப்படியே ட்ராக் பண்ணி கரெக்டான பொசிஷனில் நீங்கள் வச்சுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். அப்படியே ஸோ கீழே வாங்க, எந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வருதோ அந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுங்க. ஸோ கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறப்ப இது வந்து மேலே இருக்க லைன் ஸ்ட்ரெயிட்டாக வேணும்ல. ஸோ அதனால் ஷிஃப்ட் பிடிச்சிக்கோங்க. ஷிஃப்ட் பிடிச்சிங்கன்னா கீழே ஹேண்டில் ஸ்ட்ரெயிட்டாக வரும் சரியா. ஓரளவு இழுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக விட்ருங்க. அதுக்கப்புறம் எந்த இடத்துல மேக்ஸிமம் கர்வ் டேர்ன் ஆகுதோ
அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒரு கிளாக் இருக்குன்னா கிளாக்கோட 12 o'clock, 3 o'clock, 6 o'clock, 9 o'clock, மறுபடியும் 12 o'clock இந்த பாயிண்ட்ஸில் ஒரு ஷேப்போட அந்த பாயிண்ட்ஸில் வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இது வந்து இந்த ஷேப்போட 6 o'clock நிறையா, அதுக்கு மேலே வந்து 6 o'clock தாண்டி போயிருக்கு. ஸோ இந்த மேக்ஸிமம் டேர்ன் வருதுல்ல, ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். ஸோ ட்ராக் பண்ணி உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த ஷேப்பை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேட்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இப்போ ஷிஃப்ட் பிடிச்சி மேட்ச் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர். ஆக்சுவலாக மேட்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல நமக்கு இன்னும் ரொம்ப தாண்டி போயிடுச்சு சரியா. ஸோ இப்போ எனக்கு எந்த ஹேண்டில் குறைக்கணும், ஆனால் இந்த சைடு இருக்க ஹேண்டில் ட்வீக் பண்ணக்கூடாது. ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைரக்ட் செலக்ட் போயிடும். ஸோ இப்போ அப்படியே வச்சுட்டு லைட்டாக குறைங்க. அப்போ என்ன ஆகும்னா இந்த சைடு வர்ற கர்வேச்சரோட சைஸ் வந்து குறையும். ஸோ இப்போ இந்த சைடு இருக்கிறத குறைச்சிட்டேன். ஸோ இப்போ எங்கே வேணுமோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அது எண்டு பாயிண்ட் ஆகும். இப்போ எனக்கு இப்போ இந்த இடம் ஒழுங்காக வரலை சரியா. ஸோ இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு லைட்டாக இன்னும் கொஞ்சம் குறைக்கிறேன். அந்த சைடு எனக்கு மாற்றம் வேணாம், அந்த சைடு எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு என்னோடய டைரக்ட் செலக்ட் டூலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இதை மேட்ச் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வேணும் சரியா. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக வேணுன்றதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த லாஸ்ட் பாயிண்ட் டேரெக்டாக இங்கே கிளிக் பண்ணிடக்கூடாது. கிளிக் பண்ணாமல் இந்த இடத்துல ஒரு அது மேலே ஹோவர் பண்ணுறப்ப அந்த கரெக்டாக அந்த பாயிண்ட் மேலே இருக்கிறப்ப கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சைடு ஹேண்டில் மட்டும் வரும். ஸோ இந்த சைடு கர்வாக வரும், இந்த சைடு ஸ்ட்ரெயிட் லைன் ஆயிரும். ஸோ நான் ஸ்ட்ரெயிட் லைன் கொண்டு போயிட்டு அங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து இங்கே நான் ஸ்ட்ரெயிட் லைன் ஆக்கிட்டு உங்களோட ஜூம் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார்லாம் ஒர்க் ஆகும். ஸோ பென் டூலில் இருக்கிறப்பே ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் ஒர்க் ஆகும். பென் டூலில் இருக்கிறப்பே நீங்கள் வந்து ஸ்பேஸ் பார் பிடிச்சி எங்கேனாலும் நவுத்திக்கலாம், மறுபடியும் பென் டூல்லே தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல 6 o'clock நான் சொன்னேன்ல, மறுபடியும் 6 o'clock. ஸோ 6 o'clock இந்த ஷேப்பில் இந்த இடத்துல தான் 6 o'clock அப்ராக்சிமேட்டாக. ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி உங்களுடைய ஷேப்பை வர வைங்க. ஷிஃப்ட் பிடிச்சிக்கிறேன், ஏன்னா ஹாரிஜான்டலாக இருந்ததுன்னா நல்லது. ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ். ஆக்சுவலாக மோஸ்ட் ஹேண்டில்ஸ் ஹாரிஜான்டலாக தான் இருக்கும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி இந்த ஷேப்பை கிடச்சதுக்கப்புறம் இந்த ஷேப்பு கரெக்டாக முடிஞ்சு ஸ்ட்ரெயிட் லைன் ஆகிற இடத்துல போய் கிளிக் பண்ணி மறுபடியும் ட்ராக் பண்ணுங்க. ஸோ ட்ராக் பண்ணி இதை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓரளவு மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் இப்போ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இது நேராக போகிறதுனால இந்த ஹேண்டிலும் நேராக இருக்கிறதுனால அப்படியே நேராக போய் கிளிக் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் இதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர்ற லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். அந்த ஆங்கர் பாயிண்ட்லேயே போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வரும். ஸோ இப்போ நான் ஸ்க்ரோல் ஏன் பண்ணேன்னா மேலே போகிறதுக்கு நான் சொன்னேன்ல, ஸ்க்ரோல் பண்ணால் மேலே கீழே வரும். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும், கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ரைட் போகும். ஸோ பென் டூலில் இருக்கிறப்பே இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ மேலே போய் ஷேப்பை நீங்கள் வந்து முடிச்சிருங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஷேப்பை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் சூப்பராக வந்திருக்கு, இந்த இடம் சரியாக வரல. ஸோ இந்த இடம் இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ திருப்பி வந்து நீங்கள் தாராளமாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ திருப்பி வந்து இப்போ இந்த ஹேண்டில் பாயிண்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பென் டூலில் இருக்கிறப்பே நான் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு அதை நான் கிளிக் பண்ணி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுவேன். அட்ஜஸ்ட் பண்ணால் மேட்ச் ஆகலை ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் இந்த ஹேண்டில் தான் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த ஹேண்டில் போயிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஷேப்பை டீசெலக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி பென் டூலில் இருக்கிறப்பே கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி வெளியில் கிளிக் பண்ணிங்கன்னா அது டீசெலக்ட் ஆகிடும்.
நம்மளுடைய ஜே ரெடி. ஸோ பாஸ் பண்ணி நீங்கள் ஜே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது வந்து சி. ஸோ சி பண்ணுறதுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து இங்கே ஸ்ட்ரைட் லைன் தானே, ஸோ அதனால் அந்த கார்னரில் ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு. இப்போ இந்த சியை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா இது வந்து 12 o'clock, இது 9 o'clock, இது 6 o'clock, இதில் 3 o'clock இல்லை. ஒரு ஓ ஷேப்புனா 3 o'clock வரும். ஸோ அது ஆக்சுவலாக இப்போ இந்த ஷேப்பில் நான் அப்படியே பாதியில் விட்டுட்டு போனோம் அப்படின்னா என்டர் தட்டலாம், இல்லை எஸ்கேப் தட்டலாம், இல்லை கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி வெளியில் கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஷேப் அப்படியே இருக்கும். இப்போ திருப்பி வந்து நான் பண்ணிக்கலாம். இப்போ நான் குயிக்காக அந்த 6 o'clock 9 o'clock அது என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா சர்க்கிள் டூல் போய் ஒரு சர்க்கிளை நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் இதை வந்து டைரக்ட் செலக்ட் டூல் போயிட்டு இதை நான் செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சா இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பென் டூல் வச்சு தான் க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு 12 o'clock, இந்த சர்க்கிளோட 12 o'clockல ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க, 3 o'clockல ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க, 6 o'clockல ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க, அப்புறம் 9 o'clockல ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க. வெறும் 4 பாயிண்ட்டை வச்சு இந்த ஷேப்பை செஞ்சுட்டாங்க, ஸ்மூத்தாக செஞ்சுட்டாங்க. ஸோ இல்லஸ்ட்ரேட்டரில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்ச பாயிண்ட்டு நம்ம வச்சு பென் டூலில் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஷேப் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அது ஸ்பேஸு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் குறைச்சி எடுக்கும். ஸோ அதனால் எவ்வளோ மினிமல் பாயிண்ட்டை வச்சு செய்ய முடியுமோ அவ்வளோ நல்லது. அப்படி மினிமல் பாயிண்ட்டை வச்சு செய்கிறதுக்கு இந்த மாதிரி 12 o'clock ஒரு ஷேப்போட இருக்கிறதுலே உயர்ந்த இடத்துல 12 o'clockனு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே வலதுபுறத்தில் தாண்டி இருக்கிற இடம், இப்போ இதில் வந்து இந்த இடம்லாம் வலதுபுறத்தில் தாண்டி இருக்கு, ரொம்ப தூரத்தில் இல்லைலாம் இருக்கிறதே. இந்த ஷேப்லேயே வலதுபுறம் இருக்கிறது வந்து இதுதான், இருக்கிறதுலே கீழே நோக்கி இருக்கிறது இந்த பாயிண்ட் தான், இருக்கிறதுலே இடதுபுறம் நோக்கி இருக்கிறது வந்து 9 o'clock நோக்கி இருக்கிறது வந்து இந்த பாயிண்ட் தான். ஸோ அந்த மாதிரி இருக்க இடத்துல இந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஷேப்ஸ் வந்து ஸ்மூத்தாக மினிமல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ அதை தான் நான் வந்து 12 o'clock, 3 o'clock, 6 o'clock, 9 o'clock அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணி நான் டெலீட் பண்ணிட்டு மேலே மறுபடியும் நம்மளோட ஷேப்பில் வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இது ஏற்கனவே இருக்குது. ஸோ பென் டூல் போகிறதுக்கு P ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் ஜாயின் இந்த இடத்துலேருந்து அகைன் கண்டினியூ பண்ணணுன்னா கடைசி பாயிண்ட்டை நான் கிளிக் பண்ணேன்னா அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ கடைசி பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து 12 o'clock. ஸோ கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறேன். ஸோ அந்த 12 o'clock, 3 o'clock, 6 o'clock, 9 o'clockல வைக்கிறப்ப ஷிஃப்ட் பிடிச்சே ஹேண்டில்ஸ் வச்சா அந்த ஷேப் இன்னும் நல்லா க்ளீனாக வரும். ஸோ ஹாரிசான்டல் இல்லை வெர்டிக்கல் இல்லை 45 degree ஆங்கிள்ஸில் மட்டும் அந்த ஹேண்டில்ஸ் வச்சா இன்னும் கொஞ்சம் ஷேப் க்ளீனாக வரும். ஸோ அது ஒரு கைட்லைன் தான், எப்பயுமே செய்ய முடியாது, ஆனால் மோஸ்ட்டாக செய்ய முடிஞ்ச நேரம் அப்படி செய்யலாம். ஸோ 12 o'clockல வச்சு அந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட் முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 o'clock இல்லை, இது வந்து 9 o'clock, அடுத்தது வந்து 9 o'clockல அடுத்த ஷேப்பு. ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எவ்வளோ மேட்ச் பண்ணுவீங்க மேட்ச் பண்ணிட்டு 90% ஃபஸ்ட் டைம் வரைகிறப்பே மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி வந்து நீங்கள் வந்து மீதியாக நீங்கள் மேட்ச் பண்ணலாம். ஸோ நீங்கள் கீழே வந்து மறுபடியும் ஷிஃப்ட் பிடிச்சி அதை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இந்த இடத்துல மேட்ச் ஆகலை, ஆனாலும் நான் வந்து இதை வந்து நான் திருப்பி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஷேப் முடிஞ்சிருச்சு. ஸோ சிங்கிள் கிளிக் பண்ணதுனால அதுக்கப்புறம் வர்ற லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான், சரியா? ஸோ நான் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணல, வேணும்னா அது கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி நான் அதை வந்து அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சிங்கிள் கிளிக்கு ஸ்ட்ரெயிட் லைனு, மறுபடியும் இந்த இடத்துல வந்து கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுங்கள். இப்போ இந்த கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறப்ப நான் அந்த பாயிண்ட் வந்து கரெக்டான இடத்துல இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணியிருக்கப்பே அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்பேஸ் பார் பிடிச்சேன்னா அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணலாம், சரியா? ஸோ இப்போ நான் ஸ்பேஸ் பார் பிடிச்சி அப்படியே இழுத்துக்கிட்டு இருந்தால் அந்த ஆங்கர் பாயிண்ட் எங்கே இருக்குதோ அதை வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ ஆங்கர் பாயிண்ட்டை கரெக்டாக அதில் கொண்டு போய் வச்சுட்டு விட்டுட்டு மறுபடியும் 9 o'clock வந்துட்டு கிளிக் அண்ட் ட்ராக், ஷிஃப்ட் பிடிச்சிட்டே கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா ஓரளவு கரெக்டாக மேட்ச் ஆகும். இது ஓவராக தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் திருப்பி போய் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். இதை
ஸோ மறுபடியும் மேலே போயிட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி இது நான் திருப்பி போய் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ஷேப்பை முடிச்சுருங்க. ஸோ இப்போ இந்த ஷேப் வந்து நிறைய இடத்துல சொதப்பிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம போய் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை போய் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைரக்ட் செலக்ட் டூல் ஆன் ஆகும். ஸோ அது செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹேண்டில் ரெண்டும் கிடைக்கும். ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகும். ஷிஃப்ட் பிடிச்சிக்கிட்டே பண்ணிங்கன்னா பர்பெண்டிகுலராகவே அந்த லைன் வரும். ஸோ ஒரு சைடு மேட்ச் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷிஃப்ட் பிடிச்சிட்டு இன்னொரு சைடு நீங்கள் வந்து மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வெளியில் இருக்குது, லைட்டாக வெளியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை லைட்டாக உள்ளார வேணாம், நீங்கள் வந்து அதை நவுத்திக்கோங்க. ஸோ திருப்பி இங்கே போய் இப்போ இந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இதை செலக்ட் பண்ணிட்டு இதை ஷிஃப்ட் பிடிச்சிட்டு அதை இந்த சைடு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சைடு இப்போ இந்த பொசிஷன் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அலைன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் பிடிச்சிட்டு அந்த ஆங்கர் பாயிண்ட்டோட லொக்கேஷனை இன்னும் கொஞ்சம் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ 90% மேட்ச் ஆயிடுச்சு, 95% மேட்ச் ஆயிடுச்சு, இன்னொரு 5% மேட்ச் ஆகலை. அதை நம்ம இன்னும் போய் ஃபைனலாக ட்வீக் பண்ணலாம். மோஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல மட்டும் நமக்கு வந்து டேமேஜ் ஆகிருக்கு லாஸ்ட்டு. அதையும் நம்ம வந்து ட்வீக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய சி ஷேப்பு ரெடி. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணிட்டு சி போய் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எஸ். ஸோ எஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம குயிக்காக சி மாதிரியே தான், ஆனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் 2 ஷேப்ஸ் வந்துட்டோம். ஸோ எஸ் வந்து ஏன்னா இப்போ இது வந்து ஒரே சைட்லேயே கர்வ் வந்ததுனால ஓரளவு பண்ணிட்டோம். இப்போ இது பாதியில் வந்து இப்படி போகிறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இதையும் நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம். ஸோ பென் டூல் போய்க்கோங்க, பி ப்ரெஸ் பண்ணிட்டு பென் டூல் போயிட்டு எங்கே வேணுமோ அந்த இடத்துல பாயிண்ட்ஸை நீங்கள் வைங்க. 12 o'clock கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இந்த வட்டம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ரஃப்பாக எல்லாத்தையும் வைக்க போகிறேன். வச்சுட்டு திருப்பி வந்து நான் எல்லா பாயிண்ட்ஸையும் நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 90% அக்யூரசியில் வந்ததுன்னா போதும். ஸோ இந்த இதில் எந்த இடத்துல கர்வ் வந்து ஷிஃப்ட் ஆகுதோ, ஆப்போசிட் டைரெக்ஷனில் சேஞ்ச் ஆகுதோ, அந்த இடத்துலையும் ஒரு பாயிண்ட் வைக்கிறது நல்லது. ஸோ இதில் வந்து இப்படி வர்ற கர்வ் இந்த சைடு திரும்ப ஆரம்பிச்சிச்சுல்ல, ஸோ அந்த இடத்துல ஒரு கர்வ் வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அந்த கர்வோடையே மேட்ச் பண்ணிடுங்க. மேட்ச் பண்ணிட்டு மறுபடியும் இது 3 o'clock கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். ஷிஃப்ட் பிடிச்சிட்டே பண்ணால் வெர்டிக்கல் லைன்ஸ் வரைக்கும் 6 o'clock. அதுலேருந்து எனக்கு ஸ்ட்ரைட் லைன் தான் வேணும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு சிங்கிள் கிளிக்கு அப்புறம் 6 o'clock ஷிஃப்ட் பிடிச்சிட்டு 3 o'clock ஷிஃப்ட் பிடிச்சிட்டு எந்த இடத்துல கர்வ் சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துல அப்ராக்சிமேட்டாக கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. அதை கர்வ் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் வருது, ஆனால் இதை நான் ரொம்ப இழுத்ததுனால இதை திருப்பி வந்து தான் அட்ஜஸ்ட் பண்ணோம். கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி மேட்ச் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மேலே 12 o'clock அப்புறம் ஃபினிஷ்ட். ஸோ இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அப்படியே நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டாக சரி பண்ணிட்டே போகலாம். ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து சரி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு
அது இன்னும் கொஞ்சம் உள்ளார கொண்டு வரலாம். அதே நேரத்தில் இதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதோட லொக்கேஷனை லைட்டாக மாற்றலாம். ஸோ இந்த சைடுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சைடு வந்து 100% அக்யூரஸிக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி லெட்டர்ஸை செஞ்சுருக்கவங்க செம்ம ப்ரொஃபஷ்னல்ஸ் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட் டைமே 100% மேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுச்சுன்னா அப்படி பண்ணாதீங்க. ரொம்ப 95% மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த கர்வேச்சர் இன்னும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்த மேட்ச் பண்ணி மாட்டோம். இது உள்ள மேட்ச்டாக சூப்பராக மேட்ச்டாக தான் இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் ஆஃபாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய ஷேப்பை நீங்கள் வந்து மேட்ச் பண்ணலாம். இது இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த சைடு ஓரளவு மேட்ச்டாக தான் இருக்குது. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் மேட்ச் பண்ணலாம். இதை நவுத்துனா மேட்ச் ஆகிடும். ஸோ நம்மளுடைய எஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி எக்ஸப்ட் இந்த இடத்துல. ஸோ இது ஆக்சுவலாக இன்னொரு வழியில் சரியாக மேட்ச் பண்ணலாம். இப்போ இது ஓரளவு வந்துருச்சு. இந்த ஹேண்டில் கொஞ்சம் குறைச்சாகும் மேட்ச் ஆகும். எஸ். ஸோ இப்படி நம்ம வந்து மேட்ச் பண்ணிட்டோம். 95% மேட்ச். ஸோ லாஸ்ட் ஷேப். ஸோ இப்போ நீங்கள் இதை பாஸ் பண்ணிட்டு எஸ் வந்து ட்ரை பண்ணி முடிச்சுட்டு வாங்க. லாஸ்ட் நம்ம முடிக்க வேண்டிய ஷேப் வந்து நம்ம ஜி. ஸோ ஜிக்கு வந்து நீங்கள் வந்து டாப் லெஃப்டில் ஆரம்பிச்சுக்கோங்க. கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ் மாதிரியே தான் கிளிக் அண்ட் ட்ராக். ஸ்பேஸ் பிடிச்சிட்டே வச்சிங்கன்னா கரெக்டாக ஹாரிசான்டலாக உங்களுக்கு பாயிண்ட் வரும். 3 o'clock போய்க்கோங்க. கிளிக் அண்ட் ட்ராக். 6 o'clock வாங்க. கிளிக் அண்ட் ட்ராக். ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ஒரு 95% மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போயே கண்ட்ரோல் பிடிச்சி இந்த ஹேண்டிலோட ஹைட்டை குறைச்சிக்கோங்க. ஷிஃப்ட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பாயிண்டில் ஒரு பாயிண்ட் 1 2 எல்லா கார்னர் பாயிண்ட்லேயும் சிங்கிள் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணாமல் சிங்கிள் கிளிக். அதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு கர்வ். ஸோ கிளிக் அண்ட் ட்ராக். கிளிக் அண்ட் ட்ராக். கிளிக் அண்ட் ட்ராக். அப்புறம் எண்டு பாயிண்ட். ஸோ இப்போ மறுபடியும் கடகடன்னு அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ எஸ் மாதிரியே தான். ஸோ இதை மேட்ச் பண்ணிட்டு இங்கிட்டு குறைச்சிக்கோங்க. இந்த ஹேண்டில்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஹேண்டில்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப கரெக்டாக வரலன்னா யூஸ்வலாக அந்த ஆங்கர் பாயிண்டோட லொக்கேஷனாக தான் இருக்கும். ஸோ லொக்கேஷன் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகிடும். அது மாதிரி இது ஃபஸ்ட் டைம்னால 100% அக்யூரசி ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு.
இப்போ இந்த இடத்துல ஸோ இந்த சீன் முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே வந்து இந்த பாயிண்ட்டு இது ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் இங்கே கொண்டு வரலாம். ஸோ அப்படி நவுத்திட்டு இதை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் டன். எஸ் 90% முடிச்சாச்சு. ஸோ இப்போ உங்களுடைய ஃபுல் ஷேப்பை நீங்கள் செலெக்ஷன் டூல் வச்சு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அதை வந்து நவுத்தி மேலே வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை நீங்கள் நவுத்துனீங்க அப்படின்னா இது நம்ம செஞ்ச ஷேப்பு. இப்போ இது எல்லாத்தையும் டைரக்ட் செலக்ட் வச்சு செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த இடத்துலலாம் ஹேண்டில்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ அவங்க ப்ரொஃபஷ்னலாக அவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னு சும்மா பார்க்குறதுக்கு இது ஆக்சுவலாக இல்லஸ்ட்ரேட்டர் அப்படி அப்ராக்சிமேட் பண்ணி காட்டும். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு இதை வந்து உங்களுடைய லேயர்ஸில் போயிட்டு நீங்கள் அதை லாக் பண்ணிங்கல்ல, அதை அன்லாக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரிஜினல் வச்ச டெக்ஸ்ட்டை அன்லாக் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஹேண்டில்ஸை நீங்கள் பார்த்து எப்படி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சும்மா அப்ராக்சிமேட்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் போய் க்ரியேட் அவுட்லைன்ஸ் இது என்ன பண்ணோன்னா டெக்ஸ்ட்டை வந்து உடச்சி வெறும் ஷேப்பாக மாற்றிடும். ஸோ இதை பண்ணிங்க அப்படின்னா இப்போ டைரக்ட் செலக்ட் டூல் போயிட்டு உங்கள் ஷேப்பையும் அதையும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எல்லாம் ஈஸியாக நீங்கள் பார்த்துருவீங்க. அதே ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேட்டர் வந்து எப்படி வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளும் அதுவும் இல்லஸ்ட்ரேட்டரும் ஆல்மோஸ்ட் ஒரே இடத்துல தான் வச்சுருக்கோம். முத்துமைப்பா இந்த இதெல்லாம் பாருங்கள், நம்மளும் இல்லஸ்ட்ரேட்டரும் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். டாப்பில் தான் வச்சுருக்காங்க. எல்லாமே வர்டிகலாக தான் இருக்குது பாருங்கள். ஹேண்டில்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக வர்டிகல் இல்லை ஹாரிசான்டல் அந்த மாதிரி தான் இருக்குது. சில இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இல்லஸ்ட்ரேட்டர் வச்சுருக்கு. ஸோ இப்போ இந்த இதில் இங்கே ஹேண்டில்ஸ் அது இங்கேயும் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கு. நிறையா ஹேண்டில்ஸ் வச்சு பிரேக் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக நம்ம அது ஹேண்டில்ஸ் வைக்காமல் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் தி ஒன்லி அது மட்டும்தான் வித்தியாசம். ஸோ இப்படி நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கம்பேர் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி வெக்டர் ஷேப் அப்படின்னு தேடினீங்கன்னா நிறையா கூகுளில் உங்களுக்கு நிறையா இமேஜஸ் இப்படி கிடைக்கும். ஸோ அதில் இமேஜஸ்ன்னு போயிட்டு ஏதாவது ஒரு இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரீ பிக் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இது நீங்கள் உள்ளே போய் டவுன்லோடும் பண்ணலாம். இல்லைன்னா சும்மா ப்ராக்டிஸ்க்கு இதை ரைட் கிளிக் பண்ணி அப்படியே காப்பி இமேஜ் கொடுத்துட்டு இல்லஸ்ட்ரேட்டருக்கு மறுபடியும் வந்துட்டு ரைட் சைடில் உங்களுக்கு எங்கே வேணுமோ பேஸ்ட் பண்ணிக்கலாம். Ctrl V அமுக்குனீங்கன்னா அது வந்து பேஸ்ட் ஆயிரும். ஸோ எப்படி அந்த டெக்ஸ்ட்டை லாக் பண்ணிங்களோ அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிட்டு லேயர்ஸில் போய் லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு இதையும் நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணி சும்மா பழகலாம். ஸோ இப்போ இந்த 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 ஷேப்பு வச்சுக்கலாமே. இப்போ இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா பென் டூல் போயிட்டு செலக்ட் பண்ணி கிளிக்கு டாப் மோஸ்ட் பாயிண்ட்டை கிளிக்கு எண்டிங் இப்படி நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ இது எனக்கு ஃபில்டு ஷேப்பு. ஸோ இது எனக்கு ஃபில்டு ஷேப்பாக வேணாம், இதோட கலரை ரெட்டாக மாற்றிடுறேன். இப்போ இதை நான் ரவுண்டட் கார்னராக நான் மாற்றுறதுக்கு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி மேட்ச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இருக்கிற ஷேப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் பண்ணோன்னா. ஸோ
ஸோ இதுவும் ஒரு நல்ல ப்ராக்டிஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த கிளாஸும் நிறையா டூல்ஸ் ஒரு டூல்ஸாக சொல்லி தர்றதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த இதை கற்றுக்கோங்க. அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த இல்லஸ்ட்ரேட்டரோட பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ மற்ற டூல்ஸ் எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதுலேயும் நீங்கள் போய் மற்ற டூல்ஸையும் நீங்கள் கற்றுக்கணும். தேங்க்யூ.